அதுக்கப்புறம் வந்த நாட்கள் ரொம்ப வேகமா போறது மாதிரி உணர்ந்தா ஆராதனா. வசீகரனுக்கும் நிரஞ்சனாவுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற செய்திகள் தீயா பரவ, அதுக்காக நிரஞ்சனாவை இன்டர்வியூ பண்ண பத்திரிகையாளர்கள் வீடு தேடி வந்தாங்க. அதே மாதிரி வசீகரனும் நிரஞ்சனாவும் நெருங்கி இருப்பது மாதிரி போட்டோக்களும் செய்திகளும் பல இன்டர்வியூகள்ல வர ஆரம்பிச்சது. அதையெல்லாம் ஏதோ ஒரு உணர்வோட பார்த்துக்கிட்டே இருந்தா ஆராதனா. சினிமால இருக்கும்போது கூட நிரஞ்சனாவுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கவே இல்லை. ஆனா வசீகரனை கல்யாணம் பண்ணிக்க போறதா செய்தி பரவுனதும் அத்தனை வசீகரனுடைய ரசிகர்களும் இவளை நோக்கி படையெடுத்தாங்க. ஆனா அதுல ஒரு சில ரசிகர்கள் மட்டும் நிரஞ்சனா வசீகரனுக்கு பொருத்தமே இல்லைன்னு அவதூறுகளையும் பரப்பிட்டு இருந்தாங்க. அதையும் நிரஞ்சனா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அம்மா, என்னம்மா இது, இப்படியெல்லாம் பேட் கமெண்ட் எல்லாம் வருது என்று புலம்பியவகிட்ட, ஏய், கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோடி, கல்யாணமானா எல்லாம் சரியா போயிடும் என்று அர்ச்சனா நிரஞ்சனாவை சமாதானம் பண்ணுவார். அப்போ வசீகரனுக்குள்ள காதலும் கொஞ்சம் மலர ஆரம்பிச்சிருந்தது. வசீகரனுக்கு நிரஞ்சனா தன்னோட குறை தெரிஞ்சும் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறது நினைச்சு அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா பட்டுச்சு. அது இடையில நிஷா கூட வசீகரனுக்கு அலைபேசியில கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னான். ஹலோ வசி, என்ன உன் கல்யாண செய்தியெல்லாம் தீயா பரவுது? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாளா என்று கிண்டலா தெனாவட்டா கேட்டவகிட்ட, இங்க பார் நிஷா, நான் எந்த உண்மையும் யார்கிட்டையும் மறைச்சு யாரையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. இதுக்கப்புறம் நீ என்னை மிரட்டவே முடியாது. நான் என்னோட வருங்கால மனைவி கிட்ட என்னோட பிரச்சனை எல்லாம் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்தவே முடியாது. இன்னும் சொல்ல போனா, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே நீதான் என்று பேசிய வசீகரன், இனிமே என்னோட வாழ்க்கையில தலையிடாத நிஷா, உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நோக்கி பயணம் பண்ணு, அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது என்று சொன்னவன் போனை வச்சான். வசீகரன் பேசினதை கேட்டுட்டு இருந்த கார்த்திக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனையும் வந்துச்சு. அவனுக்கு இந்த திருமணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சமீபத்துலதான் நிரஞ்சனாவுக்கும் வசீகரனுக்கும் பெரிய அளவுல நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த நிச்சயதார்த்தத்துல பல பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஆராதனாவை நிரஞ்சனா செய்யும் அவமானங்களை கார்த்திக் ஒரு வேதனையோட பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அது மட்டும் இல்ல, நிரஞ்சனாவுக்கு வசீகரன் மீது துளி கூட காதல் இல்லை. எல்லாமே பணத்துக்காக தான் அவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறத நிச்சயத்தன்னைக்கே அவன் தெரிஞ்சுக்கிட்டான் கார்த்திக். அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நினைச்சு பார்க்கறான். அன்னைக்கு நிச்சயதார்த்த மாலைகள் தயாரானதும் அதை உள்ள எடுத்துட்டு வந்து மணமகன் அறையிலும் மணமகள் அறையிலும் வச்சான். அப்போ நிரஞ்சனாவோட அறைக்குள்ள போனவன் அங்க நின்று அவளை பார்த்து அதிர்ந்து போனான். மேக்கப் எதுவுமே இல்லாம அப்பதான் குளிச்சுட்டு குளியல் அறையிலிருந்து வெளில வந்திருந்தா நிரஞ்சனா. அவளுடைய முகத்தை பார்த்தவன் அதிர்ந்து போனான். அவ்வளவு முகப்பருக்கள், அங்கங்கு கருந்தழும்புகள். அதை பார்த்தவன் அந்த அறைய சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு அவகிட்ட, மேடம், இங்க நிரஞ்சனான்னு ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க எங்க என்று நக்கலோடு இழுத்தவனை பார்த்து முறைச்சு பார்த்தா நிரஞ்சனா. நான் தான் அது. என்ன விஷயமா இங்க வந்தீங்க? அறைக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு அந்த இங்கிதம் கூடவா உங்களுக்கு தெரியாது? இப்படித்தான் வந்து நிப்பாங்களா என்று ஆத்திரத்துடன் எரிஞ்சு விழுந்தா நிரஞ்சனா. அப்படி அவ கோவத்தோட பேசும்போது அவளுடைய முகம் அகோரமா இருந்தது. ஐயோ, நம்ம பாசுக்கு இப்படி ஒரு மனைவியா என்று மனசுல அழுது புலம்பியவன் அப்போ அங்க வந்து அமைதியா நின்ன ஆராதனாவை திரும்பி பார்த்தான். ஒரு துளி மேக்கப் இல்ல, தொடச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரி நின்னான். திரும்பி நிரஞ்சனாவையும் பார்த்தான். மேடம், நான் கதவை தட்டினேன், ஆனா யாரும் பதில் சொல்ல. இந்த மாலையை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் என்றவன் அங்க இருக்கிற ஹேங்கர்ல மாலையை தொங்க விட்டான். பிறகு நிதானமா திரும்பினவன், தயவு செஞ்சு சீக்கிரமா மேக்கப் போட்டுக்கோங்க மேடம், விழாவில் நிறைய பேர் வர்ற நேரம் ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தரா இனி அறைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க என்று நக்கலோட சொன்னவன் அந்த அறையை விட்டு வேகமா வெளியேறினான். அப்போ அங்க அர்ச்சனா தன்னோட கணவன் சண்முகத்தோட வெளி நின்னு பேசிட்டு இருந்தா.
அர்ச்சனாவின் கணவனை இன்னைக்குதான் இப்பதான் கார்த்திக் பார்க்கறான். பார்க்கறதுக்கே அப்பாவியான தோற்றம். அவர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. அவரை அர்ச்சனா சுற்றுமுற்றும் பார்த்தபடி குரலை தாழ்த்திக்கிட்டு திட்டிட்டு இருந்தா. அது யாருக்கும் கேட்க கூடாதுன்னு நினைச்சாலோ என்னவோ, ஆனா அவ திட்டினது கார்த்திக்கோட காதுகள்ல நல்லாவே விழுந்தது. உனக்கு எத்தனை தடவையா சொல்றது, என்னமோ பிச்சைக்கார மாதிரி இப்படி வந்து நிக்கிறியே, போயா போய் நல்ல பட்டு வேஷ்டியும் பட்டு ஷர்ட்டும் நம்ம ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன், போய் அதை கட்டிட்டு வா. இப்படியே வந்து எல்லார் முடியும் நின்று என்னை அசிங்கப்படுத்தாத என்று திட்டினாள். அதில்ல அர்ச்சனா, அது வந்து எனக்கு பட்டு வேஷ்டி கட்டியெல்லாம் பழக்கமே இல்லை. அதுவும் இல்லாம எனக்கு எல்லார் முன்னாடியும் அப்படி வந்து நிக்கிறதே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். நான் இப்படியே ஓர்த்த நிக்கிறேனே என்றவர்கிட்ட, உனக்கு அறிவே இல்லையாயா? இங்க நடக்க போறது நம்ம பொண்ணோட நிச்சயதார்த்தம், அதை மனசு வச்சுக்கோ. இந்த மாதிரி வசதிய நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? எவ்வளவு வசதி பாரு. இந்த கல்யாணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் நம்ம ஒரு பைசா கூட செலவு பண்ணவே இல்லை. எல்லாம் அந்த வசீகரனுடைய பணம் தான். எப்படி தண்ணி மாதிரி இறக்கிறான் பாரு. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? இது வரைக்கும் உன்னை வசீகரனுக்கு நான் அறிமுகப்படுத்தினதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் வசீகரன் வீட்டுக்கு வரும்போது உன்னை உன்னோட அறையிலே வச்சு பூட்டி வச்சிருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? இந்த மாதிரி நீ தத்து புத்துன்னு ஏதாவது உளறி இப்படி பைத்தியக்கார மாதிரி வந்து நிப்பியோன்னு தான். இப்போ வேற வழியே இல்லாம உன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பிச்சைக்கார கோலத்தோட வந்து நின்று அங்க நிக்காது. போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பட்டு ஷர்ட்டும் பட்டு வேஷ்டியும் போட்டுட்டு வா என்று எரிஞ்சு விழுந்தபடி அங்கிருந்து போனான். அவ பேசினதை கேட்ட மனிதர் மௌனமா தலை குனிஞ்சபடி அவங்களோட அறைக்குள்ள போனாரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் கார்த்திக். இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு பலவாறு யோசிச்சான். ஆனா எந்த வழியும் கிடைக்கல. இப்போ நிஷா கூட வசீகரன் பேசினதை கேட்டுட்டு இருந்த கார்த்திக்கோட முகம் பளிச்சுனாச்சு. அவளை வச்சுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு மனசுல நினைச்சவன் நிஷாவை எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு நினைவு வந்துச்சு. நிஷா இப்போ புதுப்படம் ஒண்ணுல நடிச்சிட்டு இருந்தா. அதனுடைய ஆடியோ ரிலீஸ் இந்த வார கடைசியில இருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தான். அந்த விழாவுக்கு போனா கண்டிப்பா ஒருவேளை நிஷா கூட தனியா பேசுற வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சவன் உடனே அதை செயல்படுத்த முடிவும் பண்ணான். அவனுக்கு தெரிஞ்ச அந்த படத்துல வேலை செய்யற சில நபர்கிட்ட ஆடியோ வெளியீடு நடக்கும் அந்த இடத்துல நிஷா உட்கார இருக்கைக்கு பக்கத்திலேயே தனக்கு ஒரு இருக்கை வேணும்னு பர்சனலா ஒரு நபர்கிட்ட கேட்டு அதை ஏற்பாடும் பண்ணிக்கிட்டான் கார்த்திக். இனி நிஷாவை சந்திக்கும் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்க ஆரம்பிச்சான். அவன் திட்டமிட்ட மாதிரியே நிஷா நடிச்ச புதிய பட ஆடியோ வெளியீட்டுக்கு போயிருந்தான். அப்போ நிஷா பக்கத்துல வந்து உட்கார அவளை பார்த்து சிநேகமா புன்னகைச்சான் கார்த்திக். ஒரு வினாடி கார்த்திகை அடையாளமே தெரியாம விழிச்சவ பிறகு அவனை புரிஞ்சுக்கிட்டு, ஹே மிஸ்டர் கார்த்திக், என்ன இவ்வளவு தூரம்? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே என்றாள். நீங்க கூப்பிடல, இந்த பட டைரக்டர் என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் சொல்லிதான் நான் வந்தேன் என்றவனை வினோதமா பார்த்தா. அப்புறம் எப்படி இருக்கீங்க கார்த்திக்? உங்க பாஸுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டனே, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது என்று நிஷாவே கார்த்திக்கு வழி வச்சா. கார்த்திக்கு அது ரொம்ப வசதியா போச்சு. கல்யாண வேலையெல்லாம் ஜாம்னு நடக்குது மிஸ் நிஷா. எங்க பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்படி அவர் சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்ததே இல்லை. பிடிச்ச பொண்ணு, பிடிச்ச வாழ்க்கை. இனி அவங்களுக்கு என்ன குறைச்சல்? பணமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. வாழ்க்கையில இதை விட்டா வேற என்ன வேணும் என்று அவளது பொறாமையை தூண்டினான் கார்த்திக். அதை கேட்டவளுக்கு வயிறெல்லாம் எரிஞ்சுது. என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்தவன் இன்னொரு பொண்ணோட இனி ஜாலியா இருக்க போறான் என்று மனசுல நினைச்ச நிஷா, ஆமா அப்படி என்ன உங்க பாஸோட மனைவி நிரஞ்சனா அவ்வளோ ஸ்பெஷலா? அவ 2 படத்தில் தானே நடிச்சிருக்கா. உடனே ஒரு பெரிய பணக்காரன் கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம்னு நினைச்சிருப்பா. அவளுக்கும் நீங்க பெரிய மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்க போல இருக்கே என்று கேட்டாள். அப்படி இல்லை மிஸ் நிஷா, எங்க பாஸுடைய மனைவி எங்க வீட்டுக்கு வர மகாலட்சுமி மாதிரி. அவங்கள நாங்க எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். அதுவே எங்க பாஸுக்கு நீங்க மனைவியா வந்திருந்தாலும் இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே என்றான் கார்த்திக். அவன் பேசுனதை கேட்டு ஆச்சரியத்தோட விழிகளை விரிச்சா. என்ன சொல்றீங்க? நானா உங்க பாஸுக்கு மனைவியா வரப்போறதாவது? அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கவே மறுத்துட்டாரே அப்படின்னு வருத்தத்தோட சொன்னவகிட்ட,
ஆமா, அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன இருந்தாலும் எனக்கு நீங்க அண்ணி ஆகிற மாதிரி இருக்குமா என்றான். ம், நீங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்டு தான். ஆனா எனக்குமே வசீகரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இனி என்ன பண்ண முடியும்? அதான் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சே என்றாள். ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான். இனி நம்ம நினைச்சு என்ன பிரயோஜனம்? உங்களால கூட இனி கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீங்க மன திருப்தி பட்டுக்க வேண்டியதுதான் என்று அனுதாபத்தோட பேசினவன் தன்னோட கைகடிகாரத்தை திருப்பினான். ஃபங்க்ஷன் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். முடிஞ்சா கல்யாண பத்திரிக்கை அனுப்புறேன், வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று நக்கலோட சொன்னவன் அங்கிருந்து கிளம்பினான். அவன் போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா நிஷா. அப்போ ஆடியோ லான்ச்சில் திடீர்னு வசீகரன் உள்ள வர அதை பார்த்து திகச்சா நிஷா. வசீகரனுக்கு பக்கத்திலேயே நிரஞ்சனாவும் கார்த்திக்கும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கார்த்திக் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச்ல வசீகரன் வர்றதுக்கும் திட்டம் போட்டிருந்தான். அவனுக்கும் அழைப்பு வந்திருந்தது. ஆனா வசீகரன் வர்றதுக்கு முன்னமே நிஷா கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசி பத்த வச்சுட்டான். வசீகரன் வரும்போது நிரஞ்சனாவையும் சேர்த்தே அழைச்சிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தவளுக்கு மனசெல்லாம் இன்னும் எரிஞ்சுது. நிரஞ்சனாவோ நிஷாவை பார்த்து திமிருடன் மதிக்காம அவளை தாண்டி போய் வசீகரனுக்கு பக்கத்துல இருக்கிற இருக்கையில உட்காரவும் நிஷாவுக்கு கோபமும் ஆத்திரமும் பல மடங்காச்சு. நேத்து முளைச்ச காளான் இன்னைக்கு என்ன ஆட்டம் போடுது? இருக்கட்டும், இவளுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வசீகரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இவ ஆசைப்படுறா, அந்த ஆசையில மண்ணள்ளி போடுறேன் என்று மனசுல நினைச்சவ ஆடியோ லான்ச் முடிகிற வரையில பல்ல கடிச்சிட்டு அமர்ந்திருந்தா. அந்த ஆடியோ லான்ச்ல இவளுடைய படத்தை பத்தி பெருமையா பேசினாங்களோ இல்லையோ, வசீகரனையும் நிரஞ்சனாவையும் ஜோடி சேர்த்து அவ்வளோ பெருமையா பேசினாங்க. அதை பார்த்த நிஷாவுக்கு அவ வீட்டுக்கு வந்து ஒரு துளி தூக்கம் கூட இல்லை. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு விடிய விடிய யோசிச்சவளுக்கு ஒரு திட்டம் உருவாச்சு. அதன்படி அடுத்த நாள் மாலையில ஒரு ஹாலிவுட் டைரக்டரை அலைபேசியில கூப்பிட்டா. ஹலோ டைரக்டர் சார், எப்படி இருக்கீங்க என்று கேட்ட நிஷா கிட்ட, நான் நல்லா தான் இருக்கேன், உன்னை பார்த்து தான் பல மாசம் ஆயிடுச்சு. நான் இப்போ சென்னையில தான் இருக்கேன். ஒரு 5 ஸ்டார் பேரை சொல்லி அரை எண்ணையும் அலைபேசியில சொன்னாரு அந்த டைரக்டர். நீங்க அங்கேயே இருங்க சார், நான் இப்பவே கிளம்பி வரேன், உங்ககிட்ட முக்கியமான சில விஷயம் பேசணும் என்றாள் நிஷா. மறுபக்கம் அதை கேட்டவர், நீ என்ன பேசுற மாதிரி இருந்தாலும் என் படுக்கையில படுத்துட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்பேனே என்று டைரக்டர் வழிய அதை பார்த்து வெற்றி சிரிப்போன்னு சிரிச்சுட்டு, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க சார், நான் இதோ கிளம்பிட்டேன் என்று தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஹோட்டல் அறைக்கு போனான். அங்க டைரக்டர் கிட்ட விடிய விடிய ஆட்டம் போட்டுட்டு அவ ஒரு விஷயத்தும் சொல்லி அதை டைரக்டரை செய்ய சொன்னான். அதை கேட்டு யோசிச்ச அந்த டைரக்டர், நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே என்று கேட்டார். டைரக்டர் கூட அங்க ஒரு பெரிய தயாரிப்பாளரும் இருந்தாரு. அவரையும் சந்தோஷப்படுத்தினா நிஷா. இருவர்கிட்டையும் பேசி தன்னோட திட்டத்தை சொன்னான். நிஷாவுக்காக அந்த திட்டத்தை ஒப்புக்கிட்டாங்க 2 பேரும். அதன்படி அடுத்த நாள் நிரஞ்சனா வீட்டுக்கு போனாங்க. ஹலோ நிரஞ்சனா மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலாம்னு வந்தோம் என்று சொன்ன டைரக்டரை விழிகள் விரித்து பார்த்தா நிரஞ்சனா. இவரு ஹாலிவுட் டைரக்டர்ல, இவர் தன்னை பார்க்க தன்னோட வீட்டுக்கே வந்த காரணம் என்னவா இருக்கும் என்று யோசிச்சபடி பக்கத்துல இருந்த தன்னோட அம்மா அர்ச்சனாவை பார்த்தா. அர்ச்சனாவுக்குமே இவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியம்தான். இவ்வளோ பெரிய டைரக்டரும் தயாரிப்பாளரும் தன்னோட வீட்டுக்கே வந்து பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அதிர்ச்சித்தவ அவங்களுக்கு பல உபச்சாரங்களை செய்ய ஆரம்பிச்சா. ஹலோ மேடம், அதெல்லாம் வேண்டாம், நாங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறோம். நாங்க இப்போ புதுசா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல படம் தயாரிக்க போறோம். அந்த படத்துக்கு உங்க பொண்ணை ஹீரோயினா போடலாம்னு நினைச்சிருக்கோம். அந்த படத்தை மட்டும் நீங்க நடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறோம் என்று ஆசையை காட்டினார் தயாரிப்பாளர். அதை கேட்ட நிரஞ்சனாவோட முகம் பளிச்சுனாச்சு. அர்ச்சனாவை ஆசையோட திரும்பி பார்த்தா. அர்ச்சனாவுக்குமே இது புது விஷயமா தெரிஞ்சது. தன் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமா அப்படின்னு நினைச்சவ, சரிங்க சார், அது ஷூட்டிங் எப்போ என்று கேட்டால் அர்ச்சனா. அவங்க ஷூட்டிங்கோட டேட்டை சொன்னதும் 2 பேரும் செய்வதறியாது விழிச்சாங்க. சார், அந்த டேட்ல தான் என் பொண்ணுக்கு கல்யாணமே வச்சிருக்கோம். அப்போ போய் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களால் எப்படி சார் வர முடியும்? நீங்கள் ஒரு வாரம் தள்ளி வைக்கலாமே என்று கேட்டால் அர்ச்சனா. இல்லை மேடம், அன்னைக்கு தான் நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜோசியர்
குறிச்சு கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் மும்பையில் இருக்கிறனால கண்டிப்பா அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுவும் தொடங்கும் போதே ஹீரோயினை வச்சு தான் தொடங்கணும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா அன்னைக்கு தான் உங்க பொண்ணு எங்களுக்கு நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா ஒன்று பண்ணுங்க, பேசாம கல்யாண தேதியை தள்ளி வைங்களேன் என்றார் டைரக்டர். ஐயோ சார், என்ன இப்படி சொல்றீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், மீடியாக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப போய் கல்யாணத்தை எப்படி சார் தள்ளி வைக்க முடியும்? கொஞ்சம் எங்களை பத்தியும் யோசிங்களேன் என்றாள் அர்ச்சனா. இல்ல மேடம், எங்க சைட்ல இருந்து எதையும் யோசிக்க முடியாது. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று கல்யாணத்தை தள்ளி வைங்க, இல்ல இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான் என்று கூறியபடி அருகில் இருந்த தயாரிப்பாளரை பார்த்தாரு டைரக்டர். சார் போதும், நம்ம கிளம்பலாம். அவங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ணட்டும் என்றவர் டைரக்டரோட ஃபோன் நம்பரை அர்ச்சனாவுக்கு கொடுத்துட்டு கிளம்பினாங்க 2 பேரும். அவங்க போனதும் அர்ச்சனாவுக்கும் நிரஞ்சனாவுக்கும் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு நல்ல வாய்ப்பை தவற விட நிரஞ்சனாவுக்கு துளி கூட விருப்பமே இல்லை. கோடிக்கணக்கில் வருமானம் கிடைக்கும். வசீகரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை நம்பிதான் இனி வாழ வேண்டி வரும். கடைசியா இந்த ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு நிரஞ்சனாவுக்கு. இதை பத்தி வசீகரன் கிட்ட பேசி பார்க்கலாமான்னு கூட யோசிச்சா நிரஞ்சனா. அர்ச்சனாவுக்கும் நிரஞ்சனாவோட யோசனை சரியாவே பட்டுச்சு. பேசாம நீ வசீகரன் கிட்ட தனியா இருக்கும்போது இதை பத்தி பேசு நிரஞ்சனா, கண்டிப்பா வசீகரன் ஒத்துப்பாருன்னு தான் நினைக்கிறேன் என்றாள். சரிம்மா, எதுவா இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்றாள் நிரஞ்சனா. கல்யாண நாளும் நெருங்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் கோவில இருந்து பதட்டத்தோட வீட்டுக்கு வந்தா வித்யா. அப்போ கர்ணன் டிவியில ஏதோ பழைய படத்தை ஓட விட்டு பார்த்துட்டு இருந்தாரு. தன்னோட மனைவி வியர்த்து விறுவிறுத்து வர்றதை பார்த்தவரு, என்ன வித்யா, ஏதாவது உடம்புக்கு முடியலையா? என்னாச்சு? பிரஷர் ஏதாவது ஜாஸ்தி ஆயிடுச்சா என்று அக்கறையுடன் கேட்டபடி அவளுடைய பிரஷர் மாத்திரையை தேடி போனாரு. வித்யாவுக்கு பிரஷரும் சுகரும் உடல்ல இருந்ததுனால எப்பவுமே தன்னோட மனைவிய கவனத்தோட பாத்துக்குவாரு. அப்படி மாத்திரையை தேடி ஓடியவரை கையை பிடிச்சு நிறுத்தினான். கொஞ்சம் இருங்க, டிவியில வசீகரன் பத்தி ஏதோ நியூஸ் போகுதான், டிவியில நியூஸ் சேனல் போடுங்க. கோவில எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டாங்க, வசீகரனை பத்தி ஏதோ தப்பா வருதாம் என்று பதட்டத்தோட சொன்னான். அவளை அமைதிப்படுத்தி உட்கார வச்சாரு கர்ணன். அப்போ டிவி நியூஸ் போட்டவர் கொஞ்ச நேரத்துல அதை பார்த்து அதிர்ந்து போனாரு. அங்க ரொம்ப சின்ன பொண்ணு வசீகரன் தன்னை காதலிச்சு கெடுத்து ஏமாத்திட்டதா பேசிட்டு இருந்தான். பத்திரிகையாளர்கள் அவங்கள சொல்லவா வேணும், அத்தனை பேரும் அந்த பொண்ணை சுற்றி வளைத்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தவருக்கு அதிர்ச்சி தாங்கவே முடியல. அப்போ வீட்டுக்குள்ள மனோகரனும் சுதாகரனும் ஓடி வந்தாங்க. அம்மா, என்னம்மா, அண்ணாவை பத்தி இப்படி ஒரு நியூஸ் வருது, காலேஜில் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்றவர்கள் டிவியில அந்த பொண்ணை பேசுறத கேட்க தொடங்கினாங்க. மீண்டும் மீண்டும் அந்த பொண்ணு பேசுறதையே ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வசீகரனும் கார்த்திக்கும் ஷூட்டிங் முடிஞ்சு உள்ள வந்தாங்க. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. தான் மேல யாரோ புகார் கொடுத்திருக்கிறதா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தகவல் வந்ததுனால ஷூட்டிங்கை பாதியிலே நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்திருந்தான் வசீகரன். அங்க டிவியில பேசிட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்து வசீகரனும் கார்த்திக்கும் ரொம்பவுமே அதிர்ந்து போய் அப்படி சில மாதிரி நின்னாங்க. ஏன்னா அங்க பேசிட்டு இருக்கிறது ஆராதனா. அத கார்த்திக்கால நம்பவே முடியல. இந்த பொண்ணா இவ்வளவு தைரியமா மீடியாவுக்கு வந்து இப்படி பேசுது என்று நினைச்சவன் திரும்பி வசீகரனை பார்த்தான். அங்க வசீகரன் எரிமலையா நின்னுட்டு இருந்தான். கண்கள் எல்லாம் கோவை பழம் போல சிவந்திருந்தது. கை முஷ்டிகள் இருக பல்ல கடிச்சிட்டு கோவமா அவளை பார்த்து முறைச்சிட்டு இருந்தான். அவ பேசுறதையும் கூர்மையா கேட்டான். ஒரு பத்திரிகையாளர் ஆராதனாவை பத்தி கேட்டாரு. உங்களுக்கும் வசீகரனுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஆராதனா சொன்ன பதில் வசீகரனை ஆடி போக வச்சுது. இப்போ வசீகரன் சார் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிற நிரஞ்சனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் தான் மேக்கப் போட்டுட்டு வரேன். அடிக்கடி அவங்களுக்கு மேக்கப் போடும்போது வசீகரன் சார் எனக்கு பழக்கமானாரு. ஒரு தடவை வசீகரனுக்கே நான் மேக்கப் போட்டிருக்கேன். அப்போ என்னை காதலிக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு என்று கூறினாள். அதுக்கு இன்னொரு பத்திரிகையாளர், காதலிக்கிறதா மட்டும்தான் சொன்னாரா, இல்ல வேற எந்த பழக்கமாவது உங்களுக்குள்ள இருக்கா என்று பத்திரிகைக்கு தீனி போட்டுட்டு இருந்தாரு. அதை கேட்ட ஆராதனா ஒரு வினாடி மௌனமா யோசிச்சா. இல்ல காதலிக்கிறதாவும் சொன்னாரு, என்கிட்ட தப்பாவும் நடந்துகிட்டாரு,
அவர் என்னை கெடுத்துட்டாரு என்றாள். அதை கேட்ட குடும்பத்தினர் எல்லாரும் பிரம்ம பிடிச்ச மாதிரி அதிர்ந்து போய் நின்னாங்க. வசீகரனை திரும்பி பார்த்த வித்யா அழுதுகிட்டே இருந்தா. தன்னோட அப்பா அம்மா முன்னாடி தன்னை இப்படி நிக்க வைக்கிறத அவளால தாங்க முடியல. மேலும் ஒரு பத்திரிகையாளர், வசீகரன் உங்க கூட பழகினதுக்கு ஏதாவது சாட்சி வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க, அவரெல்லாம் பெரிய எடுத்த ஆளு, சாட்சி வச்சுக்கிட்டு யாராவது தப்பு பண்ணுவாங்களா? அவர் என் கூட பழகினது உண்மை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் என்னையே அவருக்கு கொடுத்தேன். ஆனா கடைசியா என்னை கைவிட்டுட்டாரு. கேட்டா என்கிட்ட பணம் இல்லையாம், வசதி இல்லையாம் என்று புடவை முந்தானியை வாயில வச்சுக்கிட்டு அழுதா. கார்த்திகால இப்படி ஒரு ஆராதனாவை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நம்பவே முடியாம அவளை பார்த்துக்கிட்டே இருந்தான் டிவியில. என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். திரும்பி வசீகரனை பார்த்தப்போ அவன் கோபத்தோட எல்லைக்கே போயிருந்தான். சீ, இவெல்லாம் ஒரு பொண்ணா என்று நினைச்சவன் மறு வினாடி தன்னோட காரை ஆத்திரத்தோட வேகமா எடுத்துக்கிட்டு நிரஞ்சனா வீட்டுக்கு போனான். அங்க நிரஞ்சனாவுக்கும் அர்ச்சனாவுக்குமே ஆராதனா இப்படி டிவியில பேசுறத பார்த்து அதிர்ச்சியா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. அதுவும் இப்படி ஒரு பொய் புகார் அளிக்கிற அளவுக்கு இவளுக்கு தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு ரெண்டு பேருக்கும் ஒன்னும் புரியல. ராட்சசனாவே உள்ள வந்தான் வசீகரன். எங்க அந்த கழிசடை என்று வீடே அதிரும் வண்ணம் கத்தினான். அவனுடைய கோபத்துல அர்ச்சனாவும் நிரஞ்சனாவும் கதி கலங்கி போனாங்க. வசி, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அவ வீட்டுக்கே வரல, காலையில வெளியில போனவ, இப்ப வரைக்கும் அவ எங்க இருக்கானே தெரியல. வசி பிளீஸ், நீங்க கோவப்படாதீங்க. அவ சொன்ன பொய்க்கு ஆதாரமே இல்லை. நம்ம அதை பொய்யினை நிரூபிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சமாதானமா பேசினவளை உறுத்து விழிச்சான். எனக்கு அந்த கழிசடை வேணும். அவ இங்க வந்ததும் எனக்கு தகவல் சொல்லுங்க, நான் அவகிட்ட பேசணும் என்று உரிமையப்படி வீட்டை விட்டு வேகமா வெளியே போனான். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை வசீகரனால நம்பவே முடியல. ஆராதனா தன்னை பத்தி சொன்ன அவதூறுகள் பல வகையில பரவுச்சு. அவனுக்கு போன் மேல போன் வந்துகிட்டே இருந்தது. அவனை நம்பி படம் கொடுத்தவங்க எல்லாருமே அந்த கால் ஷீட்டை கேன்சல் பண்ணாங்க. நடந்துட்டு இருந்த ஷூட்டிங்க கூட நிறுத்திட்டாங்க. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா உணர்ந்தான் வசீகரன். ரசிகர்கள் பலவாறு அவனை திட்டி சோசியல் மீடியாவில் செய்திகள் போட்டாங்க. ஆராதனா இன்னும் வீட்டுக்கு வராத கேள்விப்பட்டு அதுக்கும் கொதித்து போனான். அவ எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. கார்த்திக் ஆராதனா எங்கன்னு தேடி விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டான். வசீகரன் மீது புகார் கொடுத்ததுனால அவ உயிருக்கு ஆபத்து உண்டாகும்னு நினைச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பெண் காவலாளி ஜான்சி அப்படிங்கிற ஒரு வீட்டுல அடைக்கலமா இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டான் கார்த்திக். அவளை சந்திப்பதற்காக அந்த பெண் காவலர் வீட்டுக்கு போனான். ஆனா ஆராதனா அவனை பார்க்க ஒப்புக்கவே இல்லை. தோல்வியோட திரும்பி வந்தான் கார்த்திக். என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட திருமண நாளும் வந்துச்சு. ஆனா கல்யாணம் தான் நடக்கல. இந்த நிலைமையில நெருஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க வசீகரனுக்கு மனசு ஒப்பல. அதனால கல்யாணத்தை ஒத்தி வச்சான். நிரஞ்சனாவுக்கும் இது ரொம்ப வசதியாவே பட்டுச்சு. சரி, அந்த ஹாலிவுட் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த தேதியிலேயே நடிக்க வரதா ஒப்புதல் கொடுத்தா. ஆனா அந்த டைரக்டரும் ஏற்கனவே நிஷா சொன்னதை கேட்டு முடிவெடுத்திருந்தாரு. இல்லம்மா, உங்க ஃபேஸ் எங்க படத்துக்கு செட் ஆகும்னு தோணல, அதனால நாங்க வேற ஹீரோயினை புக் பண்ணிட்டோம். அடுத்த படத்துக்கு வேணா உங்களை புக் பண்றோம் அப்படின்னு சொல்லி போனை வச்சாரு. அந்த ஏமாற்றத்துல துடிச்சு போனா நிரஞ்சனா. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை கூப்பிட்டோம், டைரக்டர் பதில் கொடுக்கவே இல்லை. நிரஞ்சனாவுக்கு வசீகரனையும் இழந்து பட வாய்ப்பையும் இழந்து பைத்தியமே பிடிச்சிரும் போல இருந்தது. அந்த கழுத ஆராதனா இப்போ பெண் காவலர் வீட்டில் இருக்கிறதுனால அவளை போய் சந்திக்கவும் முடியல. அவ மட்டும் கையில கிடைச்சா கொன்னுணும் என்று மனசுல நினைச்சா. என்ன பண்றதுன்னு அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நாளாக நாளாக செய்திகள் தீவிரமா பரவ ஆரம்பிச்சது. பல இன்டர்வியூ, பல பேர் வசீகரனை தவறா சோசியல் மீடியால செய்திகளை போட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த கர்ணன் தாங்க முடியாம ஒரு முடிவுக்கு வந்தாரு. இதை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைச்சாரு. செய்தி வெளியான நாள் முதல் அறையிலேயே சிறைப்பட்டு கிடந்தான் வசீகரன். அவனால வெளியிலேயே வர முடியல. மறுப்பு செய்தி கொடுக்க சொல்லி கார்த்திக் எவ்வளவு தடவை சொன்னாலும் வசீகரன் கேட்கல. அவனுக்கு ஆராதனாவை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற வெறி மட்டுமே இருந்தது. அதுக்கு என்ன வழின்னு மட்டும்தான் யோசிச்சான். அப்போதான் அவனுடைய அப்பா அறை கதவை தட்டினாங்க. அவரை உள்ள உட்கார வச்சான். அப்பா,
நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க என்று சொன்னவனை பார்த்து கையமர்த்தினாரு. இங்க பாரு வசி, நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு பெத்தவங்களால எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா மற்றவங்களுக்கு நீ தப்பானவனா ஆயிட்ட. இப்போ உன்னோட கெரியர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சரி பண்ணணும்னா இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்றார் வசீகரனுடைய அப்பா. அதை கேட்டு வசீகரனுடைய விழிகள் பளிச்சிட்டது. அவளை பழிவாங்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு உணர்ந்தவன் மறு வினாடியே தன்னோட அப்பாவை உறுதியோட பார்த்தான். சரிதான்ப்பா, நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று தன்னோட முடிவை சொன்னான். அதுல திருப்தி அடைஞ்சவரு, சரிப்பா, இனி அந்த பொண்ணோட விஷயத்த மறந்துடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு எந்த படத்துலயும் நடிக்காத, கொஞ்ச நாளைக்கு அமைதியாரு, நாளாக நாளாரும் எல்லாரும் அதை மறந்துடுவாங்க என்று அறிவுறுத்தியபடி அந்த அறையை விட்டு வெளியில போனாரு. அதுக்கப்புறம் கார்த்திகை கூப்பிட்டு அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு, கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி முடிச்சிடணும்னு அதுக்குண்டான வழியை பார்க்க சொன்னாரு. கார்த்திக்கு இது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஆராதனா இப்படி வசீகரன் பெயரை கெடுத்தது சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்போ வேற வழி இல்லை, கண்டிப்பா அவளை வசீகரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு ஆராதனாவை சந்திக்க அந்த பெண் காவலர் வீட்டுக்கு மறுபடியும் போனான். அப்போவுமே கார்த்திகை பார்க்க மறுத்துட்டா ஆராதனா. அப்போ அந்த மேடத்துக்கிட்ட அவனே பேச ஆரம்பிச்சான். மேடம், எங்க பாஸ் வசீகரன் ஆராதனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் கேட்கிறாரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இந்த கேஸ் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா அவமானம் அவங்க 2 பேருக்கும் தான். அவர் ஆராதனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நாம ஏன் அதை மறுக்கணும்? தயவு செஞ்சு ஆராதனாவை என்கிட்ட பேச சொல்லுங்க. சீக்கிரமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனையை நல்லபடியா முடிச்சிடலாம் என்றார். அதை கேட்ட பெண் காவலர் ஜான்சி, சரிங்க சார், நான் ஆராதனா கிட்ட இதை பத்தி பேசுறேன், இப்போ நீங்க கிளம்புங்க என்று அனுப்பி வச்சா. கார்த்திக் போனதும் அந்த ஜான்சி ஆராதனா கிட்ட வந்தா. இங்க பாருமா, நீ பேசாம அந்த வசீகரனை கல்யாணம் பண்ணிக்கும். அவங்க இப்போ உன்னை வந்து பொண்ணு கேட்டுட்டு போறாங்க. இதுதான் உனக்கு நல்ல முடிவா இருக்கும்னு தோணுது. அதை விட்டுட்டு மீடியா, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போனா நஷ்டம் உனக்கு தான் வரும் என்று சொன்னா. அதை கேட்ட ஆராதனா நம்பவே முடியாம பார்த்தா. என்னது, வசீகரன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரா என்று நினைச்சவளுக்கு மனசுல ஒரு பக்கம் பயமும் உண்டாச்சு. இப்படி வசீகரனோட பெயரை கெடுத்துட்டு அவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கே மருமகளா போனா தன்னை அந்த குடும்பத்துல என்ன நினைப்பாங்கன்னு பயந்து சம்மதம் சொல்லாம மௌனமாவே இருந்தா. அதை கண்ட ஜான்சி, நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, அப்புறம் ஓ இஷ்டம். உனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு சொல்றேன். நீ அப்போ எங்கேயும் போக முடியாது. என்னோட வீட்டுல நீ எவ்வளவு நாள் பாதுகாப்பா தங்குவ? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. உன்னை வச்சு பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லம்மா. சீக்கிரமா உன்னோட முடிவை சொல்லு என்று அறிவுறுத்தியபடி டியூட்டிக்கு கிளம்பி போனா. சாயங்காலமா ஜான்சி வந்தப்போ தனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொன்னா ஆராதனா. அதை கேட்ட ஜான்சிக்கு ரொம்ப பெரிய நிம்மதி வந்தது. உடனடியா இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் காரியங்கள் மடமடன்னு நடந்துச்சு. பிரமாதமான கல்யாண மண்டபத்துல வச்சு திருமணம் செய்து கொள்ள வசீகரனுக்கு விருப்பமே இல்லை. அதனால ரொம்பவுமே சாதாரணமா ஒரு பக்கத்துல இருக்கிற கோவில்ல தாலி கட்டி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டான் வசீகரன்.